என்ன தமன்னா, நீ ஏன் அமைதியா இருக்க? உனக்கு இதை பார்க்கும்போது கோபமே வரலையா? இவ்வளோ நாள் கோபத்தை வெளியில சொன்னதுனால தான் நம்ம ஜெயிக்கவே முடியல. கோபத்தை உள்ளுக்குள்ளேயே வச்சு வச்சு வெறியோட இருக்கணும். இவங்க எல்லாம் இந்த சீமந்தம் நல்லபடியா நடக்க போகுதுன்னு சந்தோஷமா இருக்காங்க. நான் இந்த சீமந்தம் நடக்காதுங்கிற தைரியத்துல சந்தோஷமா இருக்கேன். என்ன சொல்ற தமன்னா? அப்படி என்ன பிளான் பண்ணிருக்க? என்கிட்ட கூட நீ அதை சொல்லவே இல்லையே. வெளியில சொன்னா வேலைக்காக மாட்டேங்குது சித்தப்பா. அதனால நடக்க போற விஷயத்த வேடிக்கை மட்டும் பாருங்க. மாமா, தமன்னாவோட பிளான் எப்பவுமே பெருசா தான் இருக்கும். சீக்கிரம் போனா தானே நம்ம நலங்கு வைக்க முடியும். அண்ணே, பூஜைகள்லாம் சொல்லிட்டேன், ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. யாரா? இல்லை மாமா, எனக்கு ஒரு அர்ஜென்ட்டாக வேலை இருக்கு. நீங்கள் 2 பேரும் கோவிலுக்கு போங்க, நான் அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். வரேன் தமன்னா. கிளம்ப வேண்டியதானே? பாத்துக்கலாம். நீங்க பேசிட்டு வாங்க, நான் போய் வண்டி ரெடி பண்றேன். சரி, ஆமா ஜான்சி. நீ சொன்னியா தாமரை? ஏமா, கோவில்ல நம்ம போட்ட பிளான் கரெக்டா நடக்கும் இல்ல? பெரியப்பா, கோவிலுக்கு டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆளுங்களை மப்டியில வர சொல்லியிருக்கேன். அதே மாதிரி எல்லா சிசிடிவி கேமராவும் இப்போதைக்கு நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதனால இன்னையோட இந்த 3 பேர் கதையும் ஓவர். இவங்க 3 பேருமே இன்னைக்கு என்கிட்ட வசமா சிக்க போறாங்க. ஆமா, இந்த சாவித்திரி எங்க போனானே தெரியல ஜான்சி. எல்லாமே மர்மமாவே இருக்கு. தமன்னா கிட்ட கேட்டா திடீர்னு அத்தையோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸா இருக்காங்கன்னு போன் வந்துச்சு, அதான் கிளம்பி போயிட்டாங்கன்னு சொல்றா. ஐயோ, இப்ப எப்படி இருக்காங்களா? அட நீ வேறம்மா, நான் அங்க போன் பண்ணி விசாரிச்சப்ப கிளவி குத்துக்கள் மாதிரி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ இவங்க கண்டிப்பா ஏதோ பெருசா பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பெரியப்பா, நாம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். சரியா சொன்ன. கிரிமினலை டீல் பண்ணும்போது அவங்கள விட நம்ம கிரிமினலா யோசிச்சா மட்டும்தான் அந்த சண்டையில நாம ஜெயிக்க முடியும், நினைச்ச காரியத்தையும் சாதிக்க முடியும். பெரியப்பா, ஆமாம்மா, அவங்கள விடவே கூடாது. நம்ம கையில இருந்து அவங்க யாருமே தப்பிக்க முடியாது. டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? பாத்துமா பாத்து மெல்ல. எல்லாம் எடுத்து வச்சாச்சுல? சரி சரி. அகோர அதிபதியே, எதற்காக இங்கே வந்தாய்? குருவே, ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். ஐயனே, சரியான நேரமும் சந்தர்ப்பமும் ஒண்ணு கூடி வந்திருக்கிறது. நான் நுழைய முடியாத இடத்தில் கூட உங்களால் நுழைய முடியும். அதனால அசூர சக்தி பொருந்திய எனக்கு உங்களுடைய உதவி தேவைப்படுறதை விட எந்த சக்தியும் இல்லாத சராசரி மனிதனாக இருக்கும் இந்த நகல், இந்த மனோவுக்கு உங்களோட உதவி தேவைப்படுது. அதனால நீங்க இவனோட போங்க. நீங்க போய் அந்த காரியத்தை நல்லபடியா செஞ்சு முடிச்சுட்டு அந்த ராணியோட மரண செய்தியை மட்டும் என் காது குளிருபடி சொல்லுங்க ஐயனே, குளிருபடி சொல்லுங்க. சரி, போலாமா? போலாம் குருவே. என்ன பெத்த தாயே, இன்னைக்கு ஆரம்பிக்கிற பௌர்ணமி முடிஞ்சு நாளை பகல் 14 நாழிகைகள் முடிஞ்சு
இரவு 14 நாழிகைகள் ஆரம்பிப்பதற்குள் அந்த பொம்மையின் கட்டுப்பாட்டிலிருந்து உங்களை நான் விடுவிப்பேன் தாயே. நீங்கள் கலங்க வேண்டாம் அம்மா, நான் உன்னை தேடி வந்து விடுவேன். ஐயோ ஐயோ எரியுதே, ஐயோ எரியுது, ஐயோ எரியுதே, எரியுது எரியுதே, எரியுது, ஐயோ எரியுது. இப்படி தினம் என்ன சித்திரவதை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கிறதுக்கு என்ன ஒரடியா கொன்னுடு. எப்பவுமே மௌனமா இருக்கிற குரு இப்ப திடீர்னு சிரிக்கிறதுக்கு காரணம் என்ன? அவருடைய சிரிப்புக்கு பின்னாடி ஏதாவது முக்கியமான காரணம் இருக்குமா? குரு கண்ணை திறந்த பிறகு அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குருவே, உங்களுடைய சிரிப்புக்கு என்ன அர்த்தம்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக. இடுக்கண் வகுங்கால் நடுக ஒரு வாக்கியமே இருக்கு. அதை நீங்கள் எல்லோரும் தெரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். என் சிரிப்பிற்கான அர்த்தம் இதுதான். நீங்க சொன்ன வாக்கியத்துக்கான அர்த்தம் துன்பம் வரும்போது சிரிக்கணும், அதானே? அப்படி இருக்கும்போது இங்க இருக்கிற யாருக்கு துன்பம் வந்திருக்கு? இங்க இருக்கிற யாருக்கும் எந்த துன்பமும் வரல. ஆனா இறைவனோட திருவிளையாடல் ரொம்ப விசித்திரமானது. என் ஞான கண்களுக்கு தெரிஞ்சது, இனிப்பு இல்லம் என்கிற குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு ரொம்ப பெரிய ஆபத்து வரப்போகிறது. எல்லோரும் நிம்மதியை தேடி கோவிலுக்கு போவார்கள். ஆனால் இந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு அடுத்து ஆரம்பிக்க போற ரொம்ப பெரிய பிரச்சனையே அவர்கள் இருக்கும் கோவிலில் தான். அந்த குடும்பத்தில் நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள். அந்த நல்ல மனிதர்களை அழிக்க நினைக்கிற கெட்ட குணம் கொண்ட மனிதர்களும் அந்த குடும்பத்தில் தான் இருக்கிறார்கள். அவங்க குடும்பத்து ஆளுங்களையே அழிக்கிற எண்ணம் கொண்ட மனுஷங்களும் இந்த உலகத்துல இருக்கத்தான் செய்றாங்க. விதியின் விளையாட்டு ஆரம்பித்து விட்டது. யார் மாராணி? தாடிகாரன் தான் தாத்தா கூப்பிடுறான். ஹலோ ராணி. சொல்லியா? நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல கோவிலுக்கு ரீச் ஆயிடுவேன். நீங்களாம் பார்த்து பத்திரமா வாங்க, சரியா? சரியா. ஓகே, பாய். இவ்வளவு நேரம் சித்தார்த் வீட்ல நம்ம கூட தானே இருந்தா. நாம கிளம்பும் போது எங்க போனா? ஆமா, உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனானா? அது ஒன்னும் இல்ல பாட்டி, இன்னும் கொஞ்ச நேரத்துல கோயிலுக்கு வந்துருவேன், நீங்க பார்த்து பத்திரமா வந்துருங்கன்னு சொன்னா. அவள்தான். ஏதோமா சித்தார்த் போக்கே சரியில்லம்மா. அப்பெல்லாம் அஞ்சலி ஸ்வீட்ஸே கதின்னு இருப்பான், இப்போ ராணியே கதின்னு மாறிட்டான். கொஞ்சம் கூட சரியில்லம்மா. இதெல்லாம் நீதான் கேட்கணும். ஆமா வளரு, நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். என் தாடிகாரன் எல்லாத்தையும் பொறுப்பாதான் இருக்கிறான், எல்லாத்தையும் நல்லபடியா தான் பாத்துக்கிறான். எம்மாடியோ, தாடிகாரனை பத்தி நாங்க ஒண்ணுமே சொல்லல.
ஐயனே ஐயனே, கார் 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 வருது. ஐயோ, போயிடுச்சு. என்ன ஐயனே, காரு அங்க போயிடுச்சு. இங்க நின்று நம்ம 2 பேரும் வேடிக்கை பார்க்கதான் அகோர அதிபதி நம்மளை அனுப்பிச்சு வச்சாரா? உடனே ஏதாவது பண்ணுங்க. நீ வெறும் நகல் மட்டும்தான். அசலா இருக்கிற அகோர அதிபதியே ஏன் முன்னாடி பணிஞ்சுதான் பேசுவான். அடுத்து தான் என்ன செய்யணும்னு என்கிட்ட தான் உத்தரவு கேட்பான். நீ எனக்கே உத்தரவு போடுறியா? ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி வேகத்தை விட விவேகம்தான் ரொம்ப முக்கியம். மன்னிச்சிருங்க ஐயனே, இனிமே இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன். என்னை தப்பா எடுத்துக்காதீங்க ஐயனே. இந்த மாதிரி காட்டுக்குள்ள இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சும் சாதாரண மனுஷ பிறவிகளை நீங்க ஏன் எதுவுமே செய்யல? முட்டாளே, அவங்க போற வண்டியில மொத்தம் 7 பேர் இருக்காங்க. பார், தாத்தா, பாட்டி, மலரு, தாமரை, ராணி, டிரைவர். ஐயனே, மொத்தம் 7 பேர்னு சொன்னீங்க. அங்க பாருங்க, டிரைவரோட சேர்த்து 6 பேர் தான் இருக்காங்க. சரி விடுங்க, எத்தனை பேர் போனா நமக்கு என்ன? நாம வந்த வேலைய இல்ல இல்ல நீங்க வந்த வேலையை பாருங்க. நீ சொன்ன மாதிரி 6 பேர் இல்ல, நான் சொன்ன மாதிரி 7 பேர் தான் போறாங்க. 7 பேரா? ஐயனே, எப்படி ஐயனே 6 பேர் தான் இருக்காங்க, நீங்க 7 பேர் இருக்காங்கன்னு சொல்றீங்க? ராணி வயித்துல இருக்கிற தசாவதானிய சேர்த்து அந்த வண்டியில மொத்தம் 7 பேர் போய்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம யோசிக்கவே இல்லை. ஒரு நல்ல காரியத்துக்காக, அதுவும் கோயிலை நோக்கி போகும்போது 7 பேரா போனா அவங்கள யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் ஒண்ணும் பண்ண முடியாது. இது காலங்காலமா கடைபிடிச்சுக்கிட்டு வர சாஸ்திர விதி. அதுவும் ராணி வயித்துல இருக்கிற அந்த தசாவதானி நாம நினைக்கிற மாதிரி சாதாரண கரு இல்ல. ஐயனே, ஒண்ணுமே புரியல, நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? முதல்ல அவங்க கவனத்தை சிதற வச்சு அந்த வண்டியை விட்டு அவங்கள கீழே இறங்க வைக்கணும். 4 நாழிகையில இன்னும் 2 நாழிகை மட்டும்தான் அந்த தசாவதானிக்கு சக்தி இருக்கும். அந்த 2 நாழிகைக்குள்ள அவங்க முழு கவனத்தையும் தசை திருப்பிட்டா அடுத்து இருக்கிற 2 நாழிகையில அந்த தசாவதானியோட சக்தி செயல்படாது. அப்ப நாம நினைச்ச காரியத்தை சுலபமா செஞ்சு முடிச்சிடலாம். மன்னிச்சிருங்க ஐயனே, நான் அவசரப்பட்டுட்டேன். நீங்க என்னதான் இருந்தாலும் என்னோட அகோர அதிபதிக்கே குருவாச்சே. அம்மாடி ஜான்சி, பத்மநாப ஏமா முன்னாடி போயிட்டான்? அவரு கோவிலுக்கு முன்னாடியே போய் அங்க சுத்தம் பண்றதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்றேன்னு சொல்லிருக்காரு தாத்தா. சரி சரி. தமன்னா, எப்பவுமே நம்ம தனியா தானே போவோம். இப்ப எப்படி இந்த கிழவங்கிட்ட நம்ம மாட்டணும்? என்ன சித்தப்பா பண்றது? நம்ம கார்ல போலாம் தான் போய் ஏறணும். இந்த கிழமை வலு கட்டாயமா ஏன் கார்ல தான் வரணும்னு ஏத்திட்டு வரான். எனக்கு என்ன பண்ண சொல்றீங்க? சரி, நீ மட்டும் போலாம்ல, என்னையும் எதுக்காக கூட்டிட்டு வந்த? சித்தப்பா, கொஞ்சம் பேசாம அமைதியா இருங்க. ஆமா, எப்ப பார்த்தாலும் என்ன அடக்கு. அம்மாடி ஜான்சி, நான் மிலிட்டரியில இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு காட்டுல அப்ப நான் ஒரு முக்கியமான ஆபரேஷன் பண்ணிருக்கேம்மா. 2 டெரரிஸ்ட் ஒரு அப்பாவி பொண்ணை கொன்னுட்டானுங்க. இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ள
அந்த அப்பாவி பொண்ண கொலை பண்ணவங்களான அந்த 2 டெரரிஸ்டோட உடம்பு கிடந்துச்சு. அத அங்க இருக்கிற பருந்து கழுகெல்லாம் கொத்தி சாப்பிட்டுருச்சு. இந்த கிழவன் சொல்றதெல்லாம் கேட்டு என் காதுல ரத்தம் வராத குறைதான். நமக்கெல்லாம் தெரியாதுன்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் கதை விடுது பாரு இந்த பெருசு. ஐயோ சித்தப்பா கொஞ்சம் அமைதியா வாங்க. இப்படி பேசி பேசி அப்பம் குதிரைக்குள்ள இல்லைன்னு நீங்களே மாட்டி விட்டுருவீங்க போல இருக்கே. ஆமா, நீங்க 2 பேர் மட்டும் தனியா ஏதோ பேசிக்கிட்டு வரீங்க. என்னன்னு சொன்னா நாங்களும் கேட்போம்ல. தாத்தா அடுத்து என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணுவாங்க. வேற என்ன அவங்களுக்கு தெரிய போகுது? என்னம்மா ஜான்சி, என்ன சொல்ற? அவங்க என்னம்மா பிளான் பண்ண போறாங்க? சச்ச, நாங்க என்ன பிளான் பண்ண போறோம்? சித்தப்பா இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டாரு. நானும் உங்க கூட தானே வரேன், எனக்கு எப்படி தெரியும்னு நான் கேட்டேன். அப்படித்தானே சித்தப்பா? ஆமா ஆமா. ஓ, கார் வருது, கார் வருது, கார் வருது. ஐனே ஐனே, ஏதாவது ஒன்று டக்குன்னு பண்ணுங்களேன், சீக்கிரம் பண்ணுங்க. இது தடை செய்யப்பட்ட பகுதி, வலது பக்கமாக செல்லவும். ஆகா, சூப்பர். கார் வருது, 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 கார் வருது. நின்னுடுச்சு. ஏன் நிறுத்திட்ட? தங்க பாருங்க. இந்த பாதை தடை செய்யப்பட்டுள்ளது. அஞ்சல, நாம எப்பவுமே இந்த வழியா தானே கோவிலுக்கு போவோம். ஆமாங்க, இப்பதான் புதுசா போர்டு வச்சிருக்காங்க. தாத்தா பாட்டி, நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? இருங்க, நான் போன்ல லொகேஷன் போட்டு பாக்குறேன். ஒரு நிமிஷம் இருங்க. சரிம்மா. பாருமா. தாத்தா, இங்க லொகேஷன்லயும் அப்படிதான் இருக்குது. நம்ம இப்படியே வலது பக்கமா தான் போகணும் போல இருக்குது. மேப்பும் அப்படிதான் சொல்லுது. அப்படியாமா? அப்ப அந்த பாதையில ஏதாவது குழி கிழி விழுந்திருக்கும். டிரைவர், நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இப்படியே திருப்பிங்க இங்கே. சரிங்க சார். அப்படிதான் போகணும் பாட்டி. சூப்பர், போது போது. ஐயனே, நீங்க சொன்ன மாதிரி சூப்பரா செஞ்சிட்டீங்க. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். இந்த மந்திர போர்டு அந்த கார்ல போன அவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா, இல்ல பின்னாடி வர எல்லா கார்லயும் வராங்களே அவங்க கண்ணுக்கும் தெரியுமா? என்னோட மந்திர சக்தியால உருவான அந்த மந்திர பலகை அந்த வண்டியில போனவங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். மத்த யார் கண்ணுக்கும் அந்த இடத்துல அப்படி ஒரு மந்திர பலகை இருக்கிறது தெரியாது. அப்படின்னா அப்போ இன்னும் 4 நாளிகைக்குள்ள ராணி கதையை முடிக்க போறோம். கரெக்டா? ஆமா. ஐயோ, சூப்பர் சூப்பர். ஐயோ, இன்னொரு கார் வருது. ஐயனே, பலகை மறைஞ்சிருச்சு. கார் வருது, கார் வருது. குருவே, சூப்பர் குருவே, கலக்கிட்டீங்க. அம்மாடி ஜான்சி, நாம சரியான ரோட்ல தான் போயிட்டு இருக்கோமா? ஏன் தாத்தா திடீர்னு இப்படி ஒரு டவுட் உங்களுக்கு? இல்லம்மா ஜான்சி, ராணி எல்லாம் போயிட்டு இருந்த காரு முன்னாடி தான் போயிட்டு இருந்தது.
இப்ப திடீர்னு அந்த காரை காணமே, அதான் மேஜருக்கு சந்தேகம் வந்துருச்சு. அவங்க கொஞ்சம் ஸ்பீடா போயிருப்பாங்க. அந்த காரை நல்ல டிரைவர் ஓட்டிட்டு போறாருல, இந்த காரை ஜான்சி மேடம் தானே ஓட்டிட்டு போறாங்க, அதனாலதான். அப்ப நம்ம கரெக்டான ரூட்ல தானே போறோம். கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டீங்களா? ஆமா தாத்தா, நாம ரொம்ப கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கோம். சித்தப்பா, இவங்க ஏதோ கோட் வேர்ட் வச்சு பேசுற மாதிரி எனக்கு தோணுது. இருக்கும் தமன்னா, ஒருத்தி போலீஸ்காரி, இந்த கிழவ மேஜர், கண்டிப்பா ஏதோ பிளானோட தான் இருக்காங்க. என்னப்பா சார், சுத்தி அதே இடத்துக்கு வந்திருக்கோம்.